இந்த நம்பர் தான் ரொம்ப நாளா வச்சிருக்காரா? ஆமா வச்சிருக்காரு. இந்த நம்பர்ல நீங்க பேசிருக்கீங்களா? இந்த நம்பர்ல தான் அன்னைக்கு நான் உடனே பேசினேன். எத்தனை நாள் முன்னாடி? 2 நாளுக்கு முன்னாடி. 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பேசினதுக்கு என்ன சொல்றாரு, கடன்லாம் என்னால கொடுக்க முடியாது. கடன் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்படி பண்றேடா, நான் அப்ப கூட சும்மா மிரட்டுற மாதிரி அவனை கேட்டேன். நான் அம்மா நான் இதெல்லாம் செஞ்சு பண்றேன், எனக்கு அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, என்னால கடன் கொடுக்க முடியாது. சரி, உங்க பையனுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவர் யாரோட க்ளோஸா இருப்பாரு? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் எனக்கு தெரியாது மேடம். ஏன்னா யாருக்குமே அவன் பழக மாட்டான். ஏன்னா சின்ன வயசு பையன்ல 23 வயசு தான் அது இல்லையா? அவனுடைய கேரக்டர் வந்து யார்கிட்டயுமே பழக்கமே வச்சுக்க மாட்டான் மேடம். அவன் ரொம்ப மூடி டைப்பு, வீட்டுலதான் இருப்பான் எப்பவுமே. அவனுக்கு எப்படிதான் அந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணணும்னு என்ன வந்துச்சோ, லவ் பண்ணணும் என்ன வந்ததோ தெரியாது. எப்படியே பண்ணா சரி, குழந்தை எப்படி ஆசைப்படுறானேன்றதுக்காக தான் நான் செஞ்சேன். நான் கடன் வாங்கி நீ செய்யுமா, நான் கண்டிப்பா குடுக்குறேம்மா, ஆனா உன்னுடைய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவோ ஆயா சத்து செலவோ எதுவுமே நீ சொல்லக்கூடாது என்கிட்ட. எனக்கு என்ன நீ செலவு பண்றியோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். முதல் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், எவ்வளவு நான் செலவு எவ்வளவு பண்ணணும். சிக்கனமா கோயில்ல தான் கல்யாணம் பண்ணேன் நான். திருவேற்காடு கோயில்ல தான் சிக்கனமாவே கல்யாணம் பண்ணேன் நான். அவனுக்காக மட்டும்தான் அந்த பணத்தை நான் செலவு பண்ணேன். அந்த பொண்ணுக்கு 5000 பட்டு புடவை எடுத்து, கால் சவர மோதிரம் போட்டு, எல்லாமே அந்த பணத்திலே தான் அவனுக்கு நான் செஞ்சேன். நான் உங்க பையன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? அவர் வந்து இந்த கடனை அடைக்கணும்னு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. அது தவிர வேற நான் எதுவுமே எதிர்பார்க்கல மேடம். எனக்கு கடன் அடைச்சா போதும். எனக்கு அவன் வரணும்னு கூட எனக்கு அவசியம். எனக்கு இப்பத்திக்கு இவ்வளவு என்ன பண்ணிட்ட பிறகு இதுக்கு மேல எனக்கு புள்ளே வேண்டான்றது ஒரு எண்ணம் வந்துடுது மேடம். எனக்கு இந்த மாதிரி என்ன நடுத்தருல இப்படி விட்டுட்டு போவான் நான் கனவே காணல மேடம். புள்ள இருந்து பணத்தை கொடுப்பான், நல்லபடியா இருப்பான் அப்படின்ட்டுதான். ஒண்ணும் இல்ல மேடம், இந்த மாதிரி நான் போறேன்ப்பான்னு எங்க சின்ன பையன் கிட்ட சொல்றேன். நீ வாப்பா, வீட்டுல தானே இருக்க, நான் துணிலாம் துவைக்கணுமா. அப்போ அவன் சொல்றான், சின்னவன், அம்மா இன்னைக்கு உனக்கு வயசாகி போச்சு, நீ போற, நீ சொல்ற, நாளைக்கு அண்ணன் என்ன பார்த்து டேய் நீ கூட அம்மா கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டியடான்னு என்ன கேட்டான். அப்போ அவனுக்கு பாசம் இருக்குனால, அந்த சின்னவனுக்கு அந்த அளவுக்கு பாசம் இருக்கு. நாளைக்கு என்ன இப்படி பண்ணிட்டியம்மா, நீ கூட சேர்ந்துட்டு அம்மா கூட சேர்ந்துட்டு இப்படி பேசினியடா அப்படின்னு என்ன கேட்பாமா. என்னைக்காவது அண்ணன் என்ன பார்த்தானா, நான் வரலம்மா, நீ போம்மா இங்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்றான் அவன் சின்னவன். எங்க நடுவுல அம்மா கஷ்டப்பட்டாவது நம்ம குடுத்துடலாமா. நான் சொல்றேன், நான் கஷ்டப்பட்டு குடுக்கலாம்ப்பா. இப்ப எனக்கு வருமானம் இருந்து, அப்பா நல்லபடியா இருந்து நல்ல வருமானம் சம்பாதிச்சு தாராளமா குடுக்கலாம், தப்பே இல்ல. நம்ம பிள்ளைக்குதான் நம்ம செஞ்சோம். அவன் என்ன சொன்னா, கடன் வாங்கி நீ செய், நான் கடன் குடுக்கறேன் அப்படின்றதுனாலதான் நான் செஞ்சேன். நான் கடன் வாங்கி இப்படி அவன் நடுத்தருவுல என்ன விட்டு போன கடவுளே காணல மேடம் நான் உண்மையிலே. ஆனா இவ்வளோ எனக்கு கேவலப்படுத்துவான்னு நினைக்கல மேடம். நான் எனக்கு கடன்காரங்களா இப்ப வந்து ரொம்ப அழுத்துறாங்க. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாத அவஸ்தைப்பட்டு இருக்கேன் மேடம். நான் எனக்கும் கடன் வாங்கி இது மாதிரி நான் அவஸ்தைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டானே இவன்றதுதான் ஒரு பெரிய கவலை எனக்கு. சரிம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க பையனை மறுபடியும் நாங்க கான்டாக்ட் பண்றோம். எப்படியாவது அவரை இங்க வர வைக்கிறோம், சரிங்களா? மறுபடியும் நீங்க வந்து பேசுங்க. நீங்க வந்து அவங்களோட நெய்பர்ஸா மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் இல்லையா? இருந்துட்டு தான் இருக்கீங்க, இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில ரொம்பவே அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு மாரல் சப்போர்ட், மனதளவுல நீங்க ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். ஆமா மேடம், கண்டிப்பா நான் ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு தொலைவு கூட்டிட்டு வந்து இங்க வந்தா அவங்க மேடம் கிட்ட பேசினா ஒரு அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். நினைச்சு பாத்துருந்தா அந்த பையன் இதெல்லாம் நினைச்சு பாத்துருந்தாருன்னா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கும் எல்லாருக்குமே பசங்க இருக்கு. நாளைக்கு நமக்கு அந்த ஒரு தாயோட ஃபீலிங் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? குழந்தையில இருந்து எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம் மேடம். அவனை நான் பெற்றுக்கும் போது எப்படி தெரியுங்களா மேடம், கல்யாணம் ஆயிட்டு எனக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்க குழந்தை தொட போனா குழந்தை தொடாதுன்னுட்டாங்க. நான் என்ன பண்ண, ஒரு புடிவாதமா குழந்தை நம்ம பெத்துக்கணும் அப்படின்றனால 85ல கல்யாணம் ஆயிட்டு 86லயே நான் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டு 1க்கு 2 டிஎம்சி ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் டிஎம்சி பண்ணி பெத்துக்கு. அந்த ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் டிஎம்சி பண்ணும்போது பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணை எங்க வீட்டுக்கு சைக்கிளை வச்சு இட்டுன்னு வந்து அந்த பொண்ணு மாட்டு வண்டி ஏறி தொண்டைக்காய் அறுந்து செத்து போயிடுச்சு. அப்படி இருந்து எங்களுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது கூட நாங்க திரும்பி அந்த குழந்தை நான் திரும்பி நான் வேணும், எனக்கு இவ்வளவு கஷ்டத்துல நான் பெத்துக்கணும் அப்படின்னால எங்க வீட்டுக்கிட்ட ரொம்ப பிரஸ் பண்ணி இந்த மாதிரி வேணுங்க. அங்க வந்து குடுத்துன இருக்கிற இடத்துல சம்மன் நோட்டீஸ், ஒரு நாள் வாய்தாக்கு போலன்னு சம்மன் ஓட்டிட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க நீங்க இங்க குடுத்துன இருக்காதீங்க, காலி பண்ணிட்டு போயிடுங்கன்ட்டு ஃபைட் பண்ணனால காலி பண்ணின்னு வேசார்பாடிக்கு போனோம். வேசார்பாடியில போனோம்னா அங்கெல்லாம் வந்து இந்த மாசம் போனா வர மாசம் வீடு எரிஞ்சு போச்சு மேடம்.
கட்டின துணியோட ரோட்ல நின்னோம் நானும் எங்க வீட்டுக்காரோம். அப்படி இருந்தோம் நம்மளுக்கு அப்பா அந்த பையன் மெய்ய போய் 45 நாள் குழந்தை வயித்துல. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெத்துக்கினேன் மேடம் அவனு நானு. ஆனா என்ன இப்படி பண்ணுவான கனவே காணவே. மகேஸ்வரி, மகேஸ்வரி இங்க பாருங்க. மகேஸ்வரி, தயவு செய்து கொஞ்சம் இங்க பாருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? இங்க பாருங்க, உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன, நீங்க எவ்வளவு கஷ்டத்துலயும் அவரை பெத்து வளர்த்திருக்கீங்க. கண்டிப்பா நாங்க அவங்க எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி பேச வைக்கிறோம். நீங்களே நேர்ல உட்காந்து கேளுங்க. அவரை இங்க வர வைக்கிறோம், நீங்க பேசுங்க அவரோட. எனக்கு என்ன மேடம், அவன் போயிருந்து ஒரு ஆறுதலுக்கு போன் பண்ணி பேசியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட மாட்டேன் மேடம். இல்ல, அவரு பணம் குடுக்கல அப்படின்றதுனா கூட ஒத்துக்கலாம். ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காரு. நீ வந்து எப்படியாவது போனா பரவாயில்ல. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா மேடம், பச்சிட்டே இருப்பான். அவங்க அப்பா குடிச்சிட்டே என்ன அடிப்பாரு, சண்டை போடுவாரு. நானும் லவ் மேரிட் தான். நான் அவரை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போக முடியாது என்னால. அம்மா என்ன சொன்னாங்க, வாழ்ந்தாலும் செத்தாலும் அவனோட செத்து போ, அண்ணன் நம்ம வீட்டாண்ட போய் வாசல் போய் நிக்காதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படி நான் கஷ்டப்பட்டு நான் வளர்த்துட்டு இப்ப என்ன அந்த பையன் இப்படி பண்ணிட்டானே. 6 மாசம் வீட்டுல இருப்பான், 6 மாசம் காணா போயிடுவான். என் பணம் எல்லாம் விரையாச்சு அவனாலதான். நானும் தோசையும் அதுவும் இதுவும் என்னென்ன சொல்றாங்களோ எல்லா பரிகாரமும் செய்வோம் அவனுக்காக. நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம பெத்துக்கிட்டோம் இந்த பிள்ளைய நம்ம அப்படின்றதுக்காக நான் நிறைய செஞ்சேன் மேடம். நான் அவனுக்கு நான் ஆனா இப்படி என்ன பண்ணிட்டு வான்னு கனவே காணணும் மேடம். நாங்க கண்டிப்பா ஒரு கால் பண்றோமா, மறுபடியும் ஒரு 2 நாள்ல எவ்வளவு சீக்கிரம் அவரோட பேச முடியுமோ பேசுறோம்.